தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். செல்போன் என்ன மச்சான், நியூ மாடலா மச்சான்? நான் ஒன்று வாங்கணும் மச்சான், புதுசு வாங்கி பயன்படுத்தணும். கார் நல்லா இருக்கு மச்சான். மச்சான் 1.5 கோடி புதுசு நியூ மாடல் ஆட்டோமேட்டிக் மச்சான், சருன்னு பறக்கு மச்சான். அப்படியா வாங்கணும் புதுசு. சட்டையா புதுசு, பேண்டா புதுசு, டிஷர்ட்டா புதுசு, எல்லாம் புதுசு. சின்ன மட்டும் பாம்பளசு. அது கை, அது தாமரை, அது சூரியன், அது ரெட்டலை. வீடு புதுசாவா? புதுசு நியூ மாடல். இந்த அறிமுகமாகுது மைக் போடு, ஒன்று போடுற வாடா ப்ளீஸ் வெரி நியூ, யூஸ் இட். வா ஒரு தடவை வா, வந்து பாரு. ஒரே ஒரு தடவை வந்து பாரு. என்னடா ஓ நாடு, ஓ மாநிலம். மருத்துவர் தான்டா கத்தி வச்சு அறுத்து சிகிச்சை பண்ணுவாரு. அடர்ந்த போதையில மருத்துவரை கழுத்தறுத்து விட்டு போறான். யாரு டாக்டர்னே தெரியல, எவன் அறுவை சிகிச்சை பண்றானே தெரியல. ஐயோ கொடுமையே. நான் கேட்கிறேன் கிடையாது, நீ எப்பத்தாண்டா திருந்துவ, எப்பத்தான் மாறுவ? அப்ப வாரேன். நீ சொல்லி அனுப்புன, அப்ப ஓட்டு கேட்டு வாரேன். இல்லைன்னா இவங்களுக்கே போடு. நான்லாம் ரங்கசாமி அவர்கள் வரும்போது ஐயோ இன்னொரு காமராஜர் புதுச்சேரிக்கு வந்துட்டாருன்னு நினைச்சேன். சட்டை தான் காமராஜ் மாதிரி முக்கா சட்டை இருக்கு, ஆனா சேட்டை கொள்ள சட்டையா இருக்கு. என்ன பண்றது? அவர் சிந்திச்சு ஆட்சி நடத்தினா தானே. ஏதோ சித்தன் சாமியாரு வாயில மென்னு எச்சியை துப்பி கொடுக்குருவேன். ஒரு வீடு போட்டு பயனில்லை, இந்த நாடு போட வேண்டும், இந்த நாடையே போட வேண்டும். முயற்சினா அண்ணன் ஒரு மனிதன் உடல் ஆற்றல்களை, அறிவாற்றல்களை அதை தாண்டி நானும் என் பிள்ளைகளும் உழைக்கிறோம். மாற்றத்திற்கு கடுமையா முயற்சி பண்றோம். நாங்கள் நிலத்திலே இல்லை, நாங்கள் முளைக்க முயற்சி பண்ணுவது கரும் பாறையில் வேரூண்டி முளைக்க நினைக்கிறோம். ஒரு எதிரி கிடையாது, நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ் தாய் என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தனின் பிள்ளைகள். நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நாம் தமிழர் என்று நிற்கிறோம். சுத்தி பகைவர். 3 கூட்டணி, கோடியாக பணம், 6000 5000 கோடிகள் பணம். அதிகார கட்டமைப்பு, வலிமையான கட்டமைப்பு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பலமுறை ஆண்ட அதிகாரிகள்லயே திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி. ஆமா, இன்றும் தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கட்சி அலுவலகம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை பிடிப்பார்கள். நீ கொண்டு போனா பறக்கும் படை என்று ஒரு படை பறைக்கும். யாருக்கிட்ட? பாவப்பட்ட மக்களின் காசை. அங்க காசு கொடுக்குறான், அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. எப்படி? அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. ஏண்டா இதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம். அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. அம்மா அங்க காசு கொடுத்துருக்காங்க, அது எங்க பாயிண்ட்ல இல்லை, எங்க லிமிட்ல இல்லை. டேய், உங்களெல்லாம் எத்தனை பச்சை மட்டை வெட்டிடா நாங்க அடிக்கிறது? எத்தனை பச்சை மட்டை வெட்டி அடிக்கிறது? ஆனாலும் நம்பு என் உடன் பிறந்தவனே, இது ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது உண்மையும் நேர்மையுமாக தூயவர்களால் ஆளப்படுகிற ஆட்சி. நம்பு, நீ நம்பு. டேய், இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளைகளும் ஒரு தலைவனின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்தில் நல்லாட்சியை மலர செய்ய முடியும். பிரபாகரன் என்ற உண்மையும் நேர்மையும் சத்தியமுமாக வாழ்ந்த மறவன் என் தலைவன் பிரபாகரன் பிள்ளைகளால் மட்டும்தான் தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய முடியும். ஏன்? நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும். அதற்கு தயாராக நின்றவன் இந்த இனத்திலே ஒரே ஒரு மனிதன், எங்கள் தலைவன், மனித புனிதன் பிரபாகரன் தான். அவன் பிள்ளைகளால் தான் இந்த நாட்டில் பெருமைமிக்க ஆட்சியை கொடுக்க முடியும். எங்கள் முன்னவர்கள் போல மானம், வீரம், அறம் சார்ந்த ஆட்சியை தமிழ் மறவர்கள் எங்களால் தான் தர முடியும். மற்றவெல்லாம் திருட்டு போய் உன்னை ஆள வேண்டும் என்று நினைப்பான். உன் உடன் பிறந்த நாங்கள் தான்
எல்லோரையும் போல நீ வாழ வேண்டும் என்று நினைப்போம். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே நீ வாக்கு செலுத்த வேண்டும். அதான் ரொம்ப முதன்மையானது. என் தங்கச்சி மேனகா வெல்வது என்பது அவள் வெற்றி அல்ல, அண்ணன் சீமானின் வெற்றியும் அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றியும் அல்ல. நீ பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழ் பேரினத்தின் எழுச்சி மீட்சிக்கான வெற்றி. விழுந்த தமிழர்கள் எழுந்தார்கள் தன்மானத்தோடு என்று உலகம் இந்திய பெருநாடு திரும்பி பார்ப்பதற்கான வெற்றி. புதுச்சேரியில் எழுதடா புதிய ஒரு வரலாறு, தமிழரின் அரசியல் வரலாறு எழுதுடா. ஒரு எளிய மகள் நின்றால் அவளுக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஒரு கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தவர்களும் இல்லை, வழி ஆண்ட அமைச்சர்களுடைய பிள்ளைகளும் இல்லை. எளிய மகள் நின்றால் நாங்கள் அண்ணன் தம்பிகள் கூடி உழைத்து ஓட்டுக்கு நோட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை, நின்றார்கள் வென்றார்கள் என்று வரலாற்று பதிவை கொண்டு வா. புரட்சி இதுதானடா புரட்சி, இதுதான் புரட்சி. எல்லாவற்றையும் கடந்து விட்டோம், சாதி மத உணர்ச்சியை கடந்து மேலே வந்தோம், கடந்து வந்தோம். சாராயம் சாப்பாடை கடந்து வந்தோம். கடைசியாக ஒரு எதிரி இருக்கிறான், பணம். பணம் சாதி மத சகதியிலிருந்து நகர்த்தி தள்ளுறோம், சாராய மனத்திலிருந்து தள்ளுறோம். சாப்பாடு விடுறா, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்ய முடியாது, வாடா வந்துட்டான். கடைசியா பணம் அடமலையா கொட்டுது, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, மயக்கிறான் பணத்தை கொடுத்து. ஒரு ஓட்டுக்கு 1000, 5 லட்சம் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 1000னா எவ்வளவு கொடுக்குறான்னு பாத்துக்க. நீ வாங்க மாட்ட, உனக்கு நல்ல ரத்தம் ஓடுது. என்னைக்கு நீ இருட்டில் வச்சு எண்ணி காசு கொடுக்குறவனே சுத்தி வளைச்சு கட்டக்கம் வச்சு அடிச்சு விரட்டி மண்டைய உடச்சு ஹாஸ்பிட்டல சேர்க்கிறியோ, காசு கொடுக்கிறவன் ரத்தம் பூமியில் விழுந்து சிந்தி கழுவும் போதாண்டா இந்த நாடு தூய நாடாக மாறும். ஒரு திருடன் முன்பு திருடியதற்கு உனக்கு லஞ்சம், அடுத்து திருடுவதற்கு உனக்கு பெர்மிஷன் கேட்கிறான். எப்படி? நான் திருடினதுக்கு உனக்கு இந்த வச்சுக்க, ஏற்கனவே ஒரு 1000 கோடி அடிச்சிட்டேன், இதுல 1000 ரூபா வச்சுக்க, இப்ப நான் அடுத்து திருட போறேன், பிளீஸ் பெர்மிட் மீ. ஒரு குத்து, சூரியன்ல ஒண்ணு போடு, கையில ஒண்ணு போடு, இந்த தாமரையில் ஒண்ணு போடு, இதுல ஒண்ணு போட்டு விடு. எது நீ போட்டு நம்பிக்கையில தான் அண்ணன் இருக்கேன். என்ன இந்த குரல்ல பாடினா அந்த பாட்டை ஏற்கனவே பாடின என்னடா ஆகிறது? முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏழசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம், மாற்றுவோம். உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு
ஒரே சின்னம் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க இருக்கிற என் ஆயுர் தங்கை மேனகா மருத்துவர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை மேனகா வெல்க, நாம் தமிழர். தங்கச்சி வாரேன், நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை செஞ்சிருக்கேன். இந்த அன்பு செல்வத்துக்கு செந்தமிழ் சித்திரன் என்று பெயர் வைக்கிறேன்.